ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் நான் வழக்கமாக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரியான டேஸ்ட்டில் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 1 கிலோ அளவுக்கு பாறை மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் வணக்கிறதுக்காக 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சுக்கலாம். வணக்கி ஆட்டுறதுக்காக 4 தக்காளி, சின்ன வெங்காயம், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 முழு பூண்டை எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டால் போதுங்க. இதை நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி எடுத்துருக்கோம், வணக்கிறதுக்காக அப்புறம் வணக்கி ஆட்டுறதுக்காக. இப்போது தாளிக்க கடுகு உளுந்து, 3 வரமிளகா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இதை எண்ணெயில் தாளிக்கிறதுக்காக. கூடவே 5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு பொடி, கூடவே என்னோடய குழம்பு பொடி 1 ஸ்பூன், 1 முழு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். இது சின்னதாக இருக்கிறதுனால முழுசாகவே எடுத்துருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வணக்கி ஆட்டுறதுக்காக பொருட்களை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டுகளையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டுகளையும் இதில் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதை தனித்தனியாக சேர்த்து வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்காகவே போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இது மீன் குழம்புக்கு ரொம்ப சுவையாக கூட்டி கொடுக்குங்க. இதை இப்போது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காயை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப கொலன்னு வெந்து வரணுங்கிறது இல்லை, தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தாவே போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தோல் சுருங்கி வந்துச்சுனாவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்போது இறக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கடுகு, சீரக மிளகு, வெந்தயம் இதெல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது இப்போது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நம்ம 3 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை கூடவே பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொத்து எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் மீன் குழம்புக்கு குண்டு தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்தால் தக்காளியோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா புளிப்பு ஜாஸ்தியாகிடும். இப்போது தக்காளியும் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வதக்கும் போது தக்காளி உடனே சுருங்கி நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா சுருண்டு குழைவாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம முன்னாடி எடுத்து வச்ச மசாலா பவுடர்களை இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள், மீன் குழம்பு மசாலா, கூடவே குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. 3யும் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எண்ணெயில் வதங்கும் போது அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி வதக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா இந்த புளி தண்ணியிலேயே நல்லா கொஞ்ச நேரம் கொதிஞ்சு வரட்டும். புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா கொதியட்டுங்க. கூட நம்ம குழம்புக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் கொதிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம முன்னாடியே வதக்கி ஆற வச்சு வச்சுருந்த தக்காளி, தேங்காய், வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போது புளி தண்ணி கொதிஞ்சு நல்லா எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆட்டி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு குழம்போட திக்னஸை கூடவோ குறையவோ வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீன்கள் போடும்போது பார்த்து கவனமாக போடுங்க. நம்ம மீனை போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கூடவே கொத்தமல்லி தலைகளை சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போது சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.